உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. கிருபைக்குள் ஆவியானவரோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பில் உங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவர்களிடத்தில் இருக்கிறத எல்லாம் எடுத்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. 10-11 சீக்கிரம். நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். புரியுதா உங்களுக்கு? மனிதனுடைய ஆவி இருந்தால்தான் மனிதனுக்குரியவனே ஒரு என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய ஆவி இருந்தால்தான் தேவனுக்குரியவைகளை நீங்கள் அறிந்து கொள்ள. அதை புரிஞ்சுக்காங்க. முத கொடுத்தா எடுத்தா ஆசீர்வதி பணக்காரனாகலான்றது மனித ஆவி நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அது யாராவது சந்தேகப்படுவாங்களா? இது என்ன சார் சந்தேகம்? எடுத்தா பணக்காரனாகலாம், எடுக்க 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 பணக்காரனாகலாம். இது மனித ஆவி சொல்லிக் கொடுக்குது. தேவ ஆவி என்ன சொல்லிக் கொடுக்குது? கொடுத்தா பணக்காரன். இதை மனித ஆவி என்ன செய்ய மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். அப்ப மனிதனுக்குரியவைகளைத்தான் மனிதனுடைய ஆவி புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்குரியவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியானவர் அங்கே தேவைப்படுகிறார். எவன் தேவனுக்குரியவைகளை தேவனுடைய ஆவி இல்லாமல் அறிந்து கொள்வான்? அந்த வசனத்தை வாசிங்க. முந்தின வசனம். நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாம் சொல்லுங்க, ஆவியினாலே வெளிப்படுத்தினார். திரும்ப சொல்லுவோம். உங்களுக்கு வெளிப்பாடுகள் எங்கே வருகிறது? ஆவியானவரிடத்தில் இருந்து வருகிறது. The connection with the Holy Spirit is the fountain of revelations, the fountain of wisdom, the fountain of blessings. Oh hallelujah. So நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருங்கள். நீங்கள் கிருபைக்குள் இருப்பது நல்லது. நீங்கள் கிருபைக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால் ஆவியானவரோடு இணைக்கப்பட்ட மனதுடையவர்களாக இருங்கள். அந்த மனது இன்னும் அதிகமான புதிய பலத்திற்குள்ளும் புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளும் புதிய மகிமைக்குள்ளும் அது உங்களை அழைத்து சென்று கொண்டே இருக்கும். ஆமென், ஆமென். ஆவியினாலே வெளிப்படுத்தினார். வாசிங்க. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் தேவனுடைய மிகப்பெரிய தியாகத்தையும் அதனுடைய விளைவுகளையும் அந்த விளைவில் வருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் மிகப்பெரிய ஒரு அறிவு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. அந்த சிலுவையின் ஆழங்களை அவனால் அறிந்து கொள்ள முடியாத போது பைபிள் சொல்லுது, தேவனுடைய ஆழங்களை ஆவியானவர் அறிந்திருக்கிறார். அவரே அதை அப்படியே திருப்புறாரு. தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல் திருப்பி அதை என்ன செய்யணுமோ உங்கள் வாழ்க்கையில் அதை புரிய வைத்து அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஸோ த ஃபஸ்ட்டு முக்கியமான வேலை, கிருபைக்குள் ஆவியானவரோடு உங்களுக்கு இருக்கிற தொடர்பில் உங்களுக்கு கிடைக்கிற முக்கியமான ஒரு அவருடைய ஆசீர்வாதம் என்னன்னா, அவர்களிடத்தில் இருக்கிறத எல்லாம் எடுத்து எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களிடத்தில் ஒன்று இருந்தாலும் அதை சரியாக பயன்படுத்தும்படி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவர் தேவைப்படுகிறார். நீ 50,000 ரூபா கொடுத்து டிவி வாங்கி மாட்டினாலும் அதை டிவியை கனெக்ஷன் பண்ணிவிட்டு உடனே அதை எப்படி நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், அந்த ரிமோட் எப்படி பயன்படுத்தணும், எப்படி சேனல் மாற்றணும் ஒருத்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாய் இருக்கிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் வாஷிங் மிஷின் வாங்கினா கூட அதை எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணணும் என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் தேவையானதாய் இருக்கிறது. மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆவியானவர் நமக்கு அவைகளை என்ன செய்கிறார்? விலைக்கு சொல்கிறவராக இருக்கிறார். நம்பர் 1 blessing, to enjoy the complete blessing of the crucifixion we need
the revelations of the Holy Spirit and the guidance of the Holy Spirit. ஆமென் சொல்லுவோம். ஆவியானவரோடு நன்றாக தொடர்பிலே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு மேலான சத்தியங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆச்சரியப்படுகிற இவைகளை பார்க்கிலும் மேலான காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். தினமும் ஒரு தீக்குச்சி. தின தியான மாத இதழ். வேதம் முழுவதற்கும் விளக்க உரை படிக்க விருப்பமா? ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரை பக்கம் பக்கமாய் வசனம் வசனமாய் தேவ வார்த்தையை தேனித்தேனாய் சுவைக்க. இந்த வசனம் என்ன சொல்கிறது? ஏன் சொல்கிறது? இதன் அர்த்தம் என்ன? இதிலிருந்து தேவன் உங்களுக்கு தரும் ஆசீர்வாத வாய்க்கால் என்ன என்கிற ஏராளமான கோணங்களில் வேத புத்தக விளக்கத்தை வீட்டிலிருந்தபடியே விளங்கிக் கொள்ள, அணைந்து போன உங்கள் ஆவிக்குரிய வாழ்வை அனலாக்கி எழுப்ப தினமும் ஒரு தீக்குச்சி. இது ஒரு தின தியான மாத இதழ். இதை புத்தகமாகவோ மின்னஞ்சலாகவோ பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 87 60 60 90 20.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.